அதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. மக்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப நாளையாக பார்த்தீங்கன்னா வந்து அவர் சோஷியல் மீடியா வந்து ஆக்டிவாகவே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை போட்டு நான் ஐ எம் பேக் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போஸ்ட்டு போட்டிருக்காரு. ஸோ அவர் அந்த போஸ்ட்டை வந்து ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்து செல்ஃபி எடுத்து போட்டிருப்பாரு. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இது என்ன அப்படின்றது இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதை பார்த்துடுவாங்க. ஒன் லிட்டில் ரெக்வெஸ்ட், நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அனுமதிச்சிங்கன்னா நான் என்னோடய டிபார்ட்மெண்ட் மட்டும் போயிட்டு வந்துடுவேன். ஒரே வெளியில் இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் கூட்டாகிற மாதிரி இருந்து வேறு யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அதை பண்ண மாட்டேன், இப்படியே போயிடுவேன். பட் ஆனால் உங்கள் ரெக்வஸ்ட்டோட நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஓடி போய் என் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு தடவை பாட்டு வந்து அது 16 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அவர் படித்த காலேஜில் இருக்கக்கூடிய அவரோட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அவரோட கிளாஸில் போய் அவர் உட்காந்து அந்த அதே பெஞ்சில் உட்காந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு செல்ஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஐ எம் கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டரலி இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை காமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்கள்.